இலங்கையில் காணாமல் போனோரின் குடும்ப உறவுகள் இன்னும் அச்சுறுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. காணாமல் போனோர் குறித்த மேலதிக விசாரணை மற்றும் இலங்கையின் விசாரணைக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கும் நோக்கில் இலங்கைக்கு அண்மையில் விஜயம் செய்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட குழுவினர் நேற்று புதன்கிழமை கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பொன்றினை நடத்தினார்கள். இதன்போது தாம் இதுவரை சந்தித்த மக்கள் மற்றும் திரட்டிய விவரங்களில் இருந்து காணாமல் போனோரது உறவினர்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாவது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார்கள். இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினராலேயே இவை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமக்கு தெளிவான சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். அதேவேளை காணாமல் போன தம் உறவுகள் குறித்த விசாரணையில் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் தளர்ந்து போயுள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் அரசாங்கமானது தமது நல்லிணக்க செயற்பாடுகளை காத்திரமாக முன்னெடுப்பதோடு இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள்.